அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமாய் சப்ஸ்கிரைபர் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொலியில் நம்ம தேர்தலை பற்றி தான் பேச போகிறோம். தேர்தல் 2026 தேர்தலில் கூட்டணிகள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணிக்கு போய்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கக்கூடிய அவரோட கோபத்தெல்லாம் மறந்துட்டு அவருக்கு செய்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவர் அந்த கூட்டணிக்கு திரும்பவும் போயிருக்காரு. நாங்கள் பழசம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் இன்னும் தெரிவிக்கலை. அதாவது இவ்வளவு நாள் எதிர்த்துட்டு இருந்தவர் நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி, எதற்காக மறந்தார், அதற்கான கணக்கு என்ன? அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த கூட்டணி போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டு விட்டதா? அப்போ இந்த தேர்தலில் தமிழக முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்களா? அதையெல்லாம் எதுவுமே டிடி தினகரன் சொல்லாமல் போய் சேர்ந்திருக்காரு. இதன் காரணமாகவே அமமுகவில் இருந்து பலரும் வெளியேறிருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டத்தோட தளபதி, அதாவது ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்களாக இருந்து பிறகு பாளையக்காரர்களாக ஜமீன்தார்களாக மாறிய மாணிக்கராஜா அவரும் டிடி தினகரன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். அவரும் இதே கருத்தினால வெளியே வந்திருக்காரு. குறிப்பாக வெளியே வந்ததுக்கு அவர் சொன்ன காரணம் அவருக்கான டிடி தினகரனுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை எங்ககிட்ட அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் கன்வின்ஸ் ஆகிருப்போம். ஆனால் அவர் எதையுமே சொல்லாமல் அவரே போய் சேர்ந்துட்டார். அது சரியான காரணம் தான். சில தலைவர்கள் என்னன்னா தன்னுடைய கட்சி நான் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்குவாங்க, வேண்டாம்னா தூக்கி போட்டுருவாங்க. அதே நிலைமையில தான் டிடிவி தினகரன் அவர்கள் மாணிக்கராஜாவிட்ட எதுவுமே சொல்லாமல் போய் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாய மக்கள், கள்ளர், மகவர், அகம்படியர் அப்படிங்கிற அந்த முக்குலத்தோரில் இருக்கக்கூடிய பிரிவுகள் சொல்லப்படுகிற இந்த மக்கள், முக்குலத்தோர் தேவர் சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் குறிப்பாக பிஜேபியையும் எடப்பாடி பழனிசாமியுமே எதிர்த்து பல தேர்தலில் வாக்களித்திருந்தார்கள். இதனாலே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி கவிழ்ந்திருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ முக்குலத்தோருக்காக அரசியல் பண்ணிகிட்டு இருக்க ஒரே தலைவர் கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள். இவர் தான் இன்னைக்கு 2026 தேர்தலில் முக்குலத்தோர் மக்களுடைய வாக்கு சதவீதத்தை யார் பக்கம் தீர்மானிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தலில் முக்குலத்தோர் சமுதாயத்தோட வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக இசைக்கராஜா பாண்டியன் அவர்களோட முடிவு, தேர்தலில் அவர் என்ன முடிவு அறிவிக்க போகிறாரு, யாருடன் கூட்டணி செல்ல போகிறாரு, இல்லை முக்குலத்தோர் மக்கள் வாக்களிக்கிறது யாருக்கு வாக்களிக்கணும், இல்லை என்றால் முக்குலத்தோர் மக்கள் தனித்து வாக்களிக்கணுமா, இல்லை முக்குலத்தோர் மக்கள் இந்த தேர்தலில் தனித்து களங்காண போகிறார்களா, இல்லை திமுகவா அதிமுகவா, இல்லை யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவை முக்குலத்தோர் சமுதாயத்தோட வாக்கு வங்கியை இன்னைக்கு கையில் வச்சிருக்கிறது கே நிசைக்கராஜா பாண்டியர் அவர்கள் தான். அவருடைய முடிவை தான் இந்த தென் மாவட்ட முக்குலத்தோர் சமுதாயமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. ஸோ 2026 தேர்தலில் மிக முக்கியமான ஒரு காரணியாக தென் மாவட்ட அரசியலில் கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள் இருப்பார் அப்படின்னு நம்ம இந்த உறுதியாக நம்ம சொல்லலாம். அதை பதிவு செய்வதற்கான இந்த காணொலி. நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.